ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அறியாததும் அவர்கள் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 37-38 நாம் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஜெபிக்காதவர்கள் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு அற்புதத்தையும் பெற முடியாது. இங்கே எலியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இதுவரை ஜனங்கள் கண்டிராத, உலகத்திலேயே நடக்காத மிகப்பெரிய காரியம் நடக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து சர்வாங்க தகன பலியை பட்சித்து போட்டது. கர்த்தருடைய மகிமையை அங்கிருந்து எல்லாரும் பார்க்கிறார்கள். அவர்களெல்லாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை போல ஊக்கமாக ஜெபியுங்கள். நீங்கள் அறியாததும் உங்கள் புத்திக்கு எட்டாததுமான மிகப்பெரிய காரியம் நடக்கும். நீங்கள் இதுவரை கண்டிராத அப்படி ஒரு காரியம் நடக்கும். கர்த்தரை நம்புங்கள். யோபு 9 அதிகாரம் 10 சொல்கிறது போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் நீங்களும் நானும் நாம் அறியாத காரியங்களை கேட்கும் போது அவர் நமக்கு அறிவிப்பார். நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 12 நாம் வாசிப்போம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாத மனோவா தம்பதியருக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆசீர்வதிக்கிறார். இங்கே மனோவாவின் வாழ்க்கையில் அவனுடைய புத்திக்கு எட்டாத மிகப்பெரிய காரியம் நடக்கிறது. அவன் அறியாத அந்த காரியத்தை அறிந்து கொள்ள அவன் விரும்புகிறான். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அவர்களுக்கு அழகான சிம்சோனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறியாத, உங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை கர்த்தரிடம் கேளுங்கள். அவர் உங்களுக்கு அறிவிப்பார். எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி வேலை செய்ய வேண்டும், இப்படி உங்களுக்கு தெரியாத எல்லாவற்றையும் கர்த்தரிடம் கேளுங்கள். மனிதர்களிடம் கேட்காதீர்கள். கர்த்தரின் ஆலோசனையும் அவர் நம்மை வழிநடத்தும் விதமும் தனி. அது நம் புத்திக்கு எட்டாது. நீங்கள் இதுவரை கண்டிராத அதிசயமான பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி நிறங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அறியாததும் அவர்கள் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீர் அறிவித்து அவர்களுக்கு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சிம்சோனின் தகப்பன் பெயர் என்ன? ஏ யாக்கோபு, பி மனாசே, சி மனோவா, டி சோரா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.